பசிக்கிற நேரத்துல ஏற நம்மையே தேடி வந்திருக்கு. பசியாரிட வேண்டியதுதான். இளவரசி, இந்த பணியில எப்படி உங்க கால் தடத்தை மறைச்சீங்க? ஒரு பறவை எங்களுக்கு உதவுச்சு. ஒரு பறவை சிங்க இனத்துக்கு உதவுச்சா? நான் இனிமேல் உங்களுக்கு உதவ போறேன் மாதிரி. நீ எங்களுக்கு உதவ போறியா? ஒரு காயம்பட்ட கோழை எங்களுக்கு உதவுறதா? என் உடம்புல ஓடுறது வேணாம், ராஜ ரத்தமா இருக்கலாம். ஆனா அந்த துரோகி முஃபாசாதான் உன் மகனை கொலை பண்ணது. அந்த வந்தேரி முஃபாசாதான் உன்னை இங்க சிக்க வச்சு மறுபடியும் மறுபடியும் உன்னை தோக்கடிச்சிட்டே இருக்கான். அவன் இருக்கிற இடத்த நான் காட்டுறேன். அப்படியே மிலேலே ஒரு கற்பனையான காணல் நீர். அது தாகத்தை தீக்காது. இது அந்த குரங்கு கிட்ட சொல்லு. கூட்டிட்டு போறதே அவன் தான். பாவமா இருக்கே, ஒரு இரு பணியில பசியும் பட்டினியுமா இல்லாத கால் தளத்தை தேடி ஒரு ஓநாய் கூட்டம் மாதிரி அலையறீங்க. இதுக்கெல்லாம் பழி தீக்க ஒரே வழி நான் தான். பழி அப்பாவும் அப்பாவோட சாவு. அதுக்கும் அவன் தான் காரணம். அந்த முஃபாசாவால தான் அவரையும் நான் இழந்தேன். ஆமா, நீயும் அப்பாவை இழந்த. நான் என் மகனை. டாக்கா, நீ என் கூட சேர்ந்துக்கிறியா? ஒன்னா சேர்ந்து நாம பழிக்கு பழி தீர்த்துக்குவோம். அது என் பாக்கியம்.